வணக்கம். வெல்கம் டு துபாய் தர்பார். நான் உங்களோட சனாராம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு மிகப்பெரிய மகான் இருக்காரு. ரொம்ப அன்பான பாசமான ஒருத்தர். நீங்கள் வறுமையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னவர். ஏன்னா அவர் சொன்னது என்னென்னா, வறுமை தான் ஒருத்தவங்களை உழைக்க வைக்கும், அந்த உழைப்பு தான் அவங்களுக்கு வெற்றியை தரும்னு சொல்லியிருக்காரு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த உலகத்தையே உங்களை திரும்பி பார்க்க வைக்க முடியும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் செஞ்சும் காமிச்சிருக்காரு. இஎம்ஐ அப்படின்ற விஷயத்த நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் யார் இதை முதல்ல நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தா? இவங்க தான் கொண்டு வந்தாங்க, தவணை முறை அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ நம்ம கூட யார் இருக்காங்க நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சொல்கிறதுக்கு. நம்ம கூட விஜி சந்தோஷம் ஐயா இருக்காரு. வாங்க போய் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில். ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கீங்க, கரெக்டாக? உங்களை பற்றி எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் வாயால் அதை கேட்குறப்போ அது ஒரு தனி சந்தோஷம்தான். உங்களோட இந்த பிஜிபி குரூப் பற்றி நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, உங்களோட பயணம் என்ன, இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன ஷார்ட்டாக எங்களுக்கு சொல்லுங்களேன். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அழகப்பபுரம் என்ற சிற்றூரில் மொத்தமே 36 வீடு தான். அங்கே தான் நான் பிறந்தேன். நானும் அருமை அண்ணாச்சி பன்னீர்தாஸ் அவர்கள், அருமை அக்காள் மதியம்மாள் மூவரும், எனது அப்பா அவர்கள் மலேசியாவில் சென்று விட்டார்கள். வறுமையிலே நாங்கள் வாடினோம். என் அருமை அம்மா சந்தனத்தாய் அவர்கள் எங்களை ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைத்து தினம் ₹1 உழைப்பு அதில் எங்களை காப்பாற்றிருந்தார். பின்பு எங்களுக்கு அங்கேருந்து சென்னைக்கு புறப்பட்டோம். சென்னைக்கு வந்ததும் தவணை முறை வாரத்துக்கு ₹2. அண்ணாச்சி திரு பன்னீர்தாஸ் அவர்கள் எப்போதும் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர்கள். அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து 2 பேர் ஆரம்பித்த நிறுவனம் 500 பேர் வேலை செய்த. இதெல்லாம் திருநெல்வேலியிலிருந்து வருவார். இதாக தேவையா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் எங்களோட சேர்த்து பணி செய்கிறார்கள். சூப்பர். அதன் பின்பு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வெளிநாடுக்கு வர அமெரிக்கா நாட்டிற்கு வந்தோம். அமெரிக்கா நாட்டில் வால் டிசைனை பார்த்தோம். அதை பார்த்தோம், பிரமிப்பாக இருந்தது. ஆனால் அதை உருவாக்கிய வால் டிசைனை மிக சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு படம் அதை இருந்தார். அவர் தான் அந்த வால் டிசைனை என்பது. இதை ஏன் நாம் சென்னையில் செய்யக்கூடாது என்று உள்ளத்தில் ஒரு உணர்வு. ஆனால் பணம் இல்லை, மனம் இருந்தது. சென்னைக்கு வந்தோம். சென்னையிலே இரண்டெல்லாம் பார்த்தோம். திடீரென்று ஒரு நாள் காலையில் ஒரு தொலைபேசி வந்தது. அது அண்ணாச்சி அவர்களுக்கு பன்னீர் என்னோட ஒரு 106 ஏக்கர் லேண்டு அதை வாங்கிக்க பணம் இல்லையமாக, அதற்காக அவர்கள் நீ வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் தவணை முறையில் கொடுக்குன்னு சொன்னார். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த அம்மா ஏன் எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னார். அவர் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் இடம் தந்தார். அதை நாங்கள் எடுத்து அவர்களுக்கு நாணயமாக பண்ணோம். நாணயமாக யார் வாழ்கின்றார்கள், வாழ்க்கையில் உயரம்படி. அதன் முதல் காரணம், ஈன்ற பொழுதில் பெரிதவக்கம் தன் மகனை சான்றோன். இந்த தாய் மனம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார்கள், எவ்வளோ துன்பத்தில் நம்மளை வளர்ந்திருப்பார்கள்.
அவர்களே நாம் மகிழ வைக்கணும். ஆனால் ஒரு நாள் எங்கள் வீட்டில் முத்தம் என்று சொல்வார் கிராமத்தில். அந்த முத்தத்தில் உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்டோம். என்ன சாப்பாடு? கூழ் சாப்பிட்டோம். அம்மா உண்டார்கள். அது பார்க்கும்பொழுது அம்மா பார்த்தோம். அவர்கள் ஒரு சாதாரண புடவை, காலைக்கு பல ஒரு கருத்தில் கயிறு, அது ஒரு சிலுவை. நாங்கள் உள்ளத்திலே நினைத்து கொண்டோம், இந்த அன்பு தாய் நாம் மிக உயர்ந்த சிறந்த இடத்தை வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு, அந்த அம்மா அவர்களுக்கு, எங்கள் அம்மா அவர்களுக்கு எங்களை பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள். ஆனால் இதெல்லாம் தேவைன்னா உழைக்க வேண்டும். அந்த உழைப்பின் பயனாக நாங்கள் சென்னைக்கு வந்தோம். சென்னையில் 75 ஆண்டுகளுக்கு முன்பாக படிப்பு அதிகம் இல்லாத மக்கள் என் போன்றவர்கள் அங்கே அவர்கள் செய்கிற வேலை டீ கடை, மணிக்கடை, பெருங்கடை, பாத்திரம் கடை. இந்த 4 தான் அவங்க. ஏன்னா அதுக்கு படிப்பு அதிகமாக. பட் அதில் எதாவது அம்மா முற்போக்கு சிந்தனையோடு தவணை முறை வீடு வீடாக போய் வசூல் செய்ய. ஏறக்குறைய நான் 30-40 மைல் சைக்கிள்லேயே. ஸோ நீங்கள் முதல்ல ஒரு டீ கடை தானே ஐயா ஆரம்பிச்சிங்க. ஸோ நான் பார்த்தேன், அதில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அந்த டீ கடையில் நிற்கிறப்போ நான் ஒரு ஷார்ட்ஸும் ஒரு பனியனும் ஒரு துண்டும் கட்டியிருப்பேன். ஏன்னா பாய்லர் கிட்ட நிற்கிறப்போ சூடடிக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அம்மாவை அந்த புடவையில் பார்த்தப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு. ஸோ முதல்ல நல்ல உடுப்பு, நல்ல ட்ரெஸ்ஸு நீங்கள் போடுறப்போ, வாங்கினப்போ, அதுவும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசில் வாங்கி அம்மாவுக்கு கொடுக்குறப்போ எவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு இருந்ததுயா? என்ன உங்களுக்கு தோணுச்சப்போ? அதில் அம்மா அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்வோம். வசதி ஒன்றும் பிறகு உலக நாட்டுக்கு அனுப்பிச்சது. உலக நாடுகளே போப்பாண்டவர்களை காண்பித்து பெண்கள் லண்டன், ஜெர்மன், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடமும் அம்மாவை அழைத்து சேர்ந்தேன். ஒரு சாதாரண டீ கடை வைத்தவன் அம்மா அவர்களை அந்த இடத்துக்கெல்லாம் அழைத்து சென்று அவருடைய மனம் மகிழ பின்பு நாங்கள் வீடுகளை திட்டத்தை. ஸோ இதை சொல்கிறப்போ ஐயா, நீங்கள் நம்ம விஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும், என்டர்டெயின்மெண்ட், நம்ம விஜிபி கோல்டன் பீச் ஆகட்டும், நிறையா செக்டர்ஸில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. எப்படி நீங்கள் இதிலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? அண்ட் இதை பண்ணுறப்போ நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கும். இப்போல்லாம் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் என்னால் முடியாது அப்படின்னு விட்டுடுறாங்க. நீங்கள் எப்படி இத்தனை வருஷமாக அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்தீங்க? அண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? இந்த ஒரு சேலஞ்ச் வந்துச்சு, அதை பண்ணேன். முடியும் என்றால் முடியும். கண்டிப்பாயா. நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால். கண்டிப்பா. அந்த புத்தகத்தை படித்தா எல்லாம் தெரியும். கண்டிப்பாயா. ஆனால் எதையும் நாம் முழு மனதோடு செய்ய வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தில் மிக சின்ன குடும்பம். அந்த குடும்பத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். முதல் அங்கே வந்த பிறகு 16 ரூபா வாடகையில் முதலில் நாங்கள் எல்லோரும் இருந்தோம். அந்த வீடு பேர் ஈஸ்வரன் பரிசு. நான் சென்னைக்கு வந்தது என்னோட நண்பரானவர் சண்முகம்.
வீடு வந்து பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டேட். ஆனால் இறைவன் ஈஸ்வரன் அவர் பிள்ளைகள் 2 பேர். எனக்கு படிக்கின்ற ரொம்ப ஆசை. அந்த சிரமத்தை அழைச்சிட்டு நேர கடற்கரைக்கு போனேன். போய் மாதா கோயிலை கும்பிட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இங்கே எந்த அருமை அப்பா அவர்கள் நீ படித்தது போதும், தொழில் பண்ண இதான் செய்யல ஆரம்பித்தேன். உங்களுக்கு அப்போ எத்தனை வயசு ஐயா டீ கடை ஆரம்பிச்சப்போ? அப்போ எனக்கு 12 வயசு. ஆஃப்டர் அப்புறம் தினத்தந்தி பேப்பர் ஒரு நாளைக்கு 33 பேப்பர், ஏறக்குறைய ஒரு 40 மைல் சுற்றுலா போகணும். அது எம்கே தியாகராஜபாதர், டி ராஜகுமாரி, என்எஸ் கிருஷ்ணன், என்னும் கர்மகர் காமராஜ் அவர் இல்லத்திற்கும் நான் போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இது படிப்படியாக உயர்ந்து தொழில் வளர்ந்து கர்மகர் காமராஜா இல்லத்திற்கு சென்று அவர் பார்க்க முடியாது. ஆனால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நானும் அருமை அண்ணாச்சி பன்னீர்தாஸ் அவர்கள் பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு அவர்களை பார்ப்போம். அப்போ அவர்கள் பரிச்சயமானார். அதன் பின்பு ஒவ்வொரு ஆண்டு அவங்க சென்று அவரிடம் நாங்கள் எங்களை பற்றி பேசுவோம். அவரும் நன்றாக பேசுவார். தொழில் செய்ய நல்லா வருவேன். மாதம் ஆண்டதோடு எங்கள் வளர்ச்சி அவர்கள் பார்த்தாங்க. தினத்தந்தி பேப்பர் போடுவதன் காரணம் அந்த 33 ரூபாய் 33 பேப்பருக்கு மாதம் 13 ரூபா எனக்கு கிடைக்கும். ஒரு மாதம் வந்து போட்டேன். அது அம்மாவுக்கு அம்மாட்ட ஒரு 8 ரூபா கொடுத்துருவேன். 5 ரூபாய் மற்ற செலவு வச்சு. இதே நல்லா இதாக அதே காமராஜ் அவரை பற்றி கர்மவீர காமராஜ் என்று ஒரு அருமையான புத்தகம். பின்பு அவர் என் திருமணம், தம்பி திருமணம், பல திருமணங்களாம் வந்தார்கள். அவருக்கு எங்களை பார்த்த ஒரு ஆசிரியர் தினத்தந்தி பேப்பர் போட்டது ஐயா சிம்பாதித்தார் அவர்கள். நாம் வெளிநாட்டுக்கு வரும் பொழுது சிம்பாதித்தார் வீடு அப்பொழுது எங்கே அடையாறு இருந்தது. அவர் வீட்டு 2வது மாடியில் இருப்பார். அங்கே போய் நான் அண்ணாச்சும் போய் நாங்கள் அமெரிக்கா நாட்டும் போயிட்டோம். சொன்னோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக உட்கார வச்சு பார்த்து சொல்கிறார். நானும் நாமளும் போயிட்டு வந்திருக்கேன், நீங்களும் போகிறீங்க. ஆனால் ஒன்று துணித்தல், நம்பிக்கை, நாணயம், எல்லோரிடம் அன்பாக பழகி அவர்களும் நம்மவர்கள் என்று எண்ண வேண்டும். தொழில் செய்வது முனைப்பாக இருக்க வேண்டும். எந்த தொழில் செய்தாலும் தொழில் நம்மால் உனக்கு வரமணி என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அதில் நான் ஓரளவு நன்றாக தெரிந்து கொண்டோம். பின்பு அங்கே அடிக்கடி தினத்தந்தி பேப்பர் போட்டேன். இறையர்களால் தினத்தந்தி பேப்பர் போட்டு அதன் பிறகு அவர் மகன் ராஜா அவர் 75வது வெள்ளி விழா வந்தது. அப்பொழுது அண்ணாச்சி ஏதாவது செய்ய சொல்லி அவர்கள் பாரதம் தந்தனர். அது கேட்டார். அவர் அச்சுவர் அவார்டு கொடுத்தார். ஒரு
மாதம் 13 ரூபாய்க்கு இது வேலையை ஸ்டார்ட் பண்ண ஒருத்தவங்க இப்போது இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக. ஏன் நீங்கள் படிப்பை பற்றி சொன்னீங்க இல்லையா, நீங்கள் தேவதாஸ் அப்படின்ற ஒருத்தரையும் அவங்களோட சிஸ்டரையும் வந்து படிக்க வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அந்த பேர் ஞாபகம் இருக்கா? தேவதாஸ் நரிக்குறவர்கள் கூட்டத்திலிருந்து ஒருத்தவங்களை வந்து படிக்க வச்சுருக்கீங்க. அதை பற்றி வந்துட்டு ஏதாவது 2-3 வரிகள் சொல்லுங்களேன். நரிக்குறவர்கள் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்களிடம் சுத்தமாக இருக்க மாட்டார்கள். ஒரு முறை நானும் அண்ணாச்சவர்களும் கம்பெனி ஷோரூமில் இந்த பக்கம் அண்ணாச்சி இங்கே நான் உட்காந்து ஒரு ஆணும் பெண்ணும் எட்டி பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஜிப்சி என்று சொன்னோன்னா நரிக்குறவர்கள். அவர்களை எங்களை ஆளுன்னு சொல்லி உள்ளே வருத்தோம். யூஸ்வலாக அவனை உள்ளே விட மாட்டாங்க. அனுமதிக்க மாட்டோம். உள்ளே வந்து முன்னால் என்ன சேரில் உட்கார வச்சு டீ காஃபி வாங்கி கொடுத்து அவர் வாயிலாக அப்போ அவருக்கு அவங்க என்ன வேணும்னு கேட்டேன். ஐயா எல்லாரும் ரேடி வச்சுருக்காங்க, எனக்கு ரேடி தான். அதனால் அவர் ஒரு மரிசு ரெடியாக கொடுத்தோம். அதோட சேர்ந்தோட 110 ரூபா முதல் 10 ரூபாய்க்கு மாதம் தானே முறையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு நாங்கள் ஃபுட்பால் டீம் ஒரு பெரிய ஷோரூம் அவங்கள வச்சு நான் ஓப்பன் பண்ணோம். நம்ம சமுதாயத்தில் எல்லாம் ஒன்று, சமுதாய மக்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிய எண்ணத்தினால் அது செய்கிறேன். ஐயா, இருவரை வெளிநாடு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதற்காக அவர்களே ஒரு வாரம் கம்பெனி ரூம் தனியாக வைத்து நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ்லாம் நாயுடு ஹால் கேள்விப்படுறேன். கண்டிப்பாயா. அந்த பெண்ணுக்கு நாயர்கால் மாதிரி அவனுக்கு போட்டு ஃப்ரெண்ட்ஸில் போகிற மாதிரி அந்த மருமகளின் பேர் மகாராஜா நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மாதிரி புதிய இருக்குது. நாங்கள் சேர்ந்து இன்னும் பல சேர்ந்து கொண்டு. ஸோ ஐயா, நீங்கள் உடுப்புன்னு சொன்னோன்னே கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் எல்லா இன்டர்வியூலுமே நான் வந்து பார்த்தேன். அதில் நீங்கள் வந்து கோட் தான் வந்து போட்டிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்காயா? என்ன கதையா? கற்கண்டு தமிழ் ஓகே. நெருங்கிய நண்பர். நானும் டச்சா பொழுது கோட்டு முதல் போடுற ஃபங்க்ஷன் ஏதாவது. ஆனால் அவர் நாளை கூப்பிட்டு, அண்ணாச்சி நீங்கள் 2 பேரும் கோட்டு போட்டு தான் போகணும். அதில் அன்னையிலேருந்து 2 பேரும் கோட்டு. எனக்கு தான் 50 வருஷம் 55 வருஷம் கோட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த கோட்டு போட்டுன்னா எந்த இடத்துலனா பிஜேபி சகோதரர் வராங்க, இடம் முன்னால் தருவாங்க, அதில் மேலே விடுவாங்க. அந்த இதெல்லாம் இந்த இது ஒரு ரோல் மாடல். இந்த எந்த மனுஷன் பண்ணாலும் இந்த கோல்டு விட இதை அண்ணாச்சி வராங்க, சந்தோஷம் அண்ணாச்சிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அது நல்லா. ஸோ அங்கே தொடங்கிய இந்த கோட்டு போட்டது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்க. அது உங்களுக்குன்னே செஞ்ச மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைட்சி. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதை பார்த்தா டக்குன்னு அந்த ஞாபகம் வந்து நமக்கு வந்துடும். அடுத்த விஷயம் என்ன கேட்கணுன்னா, நம்ம விஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இப்போது பார்த்தோன்னா நிறையா விஷயங்கள், நிறையா டெக்னாலஜி, நிறையா வளர்ச்சி வந்து வந்துட்டுருக்கு. வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸு இல்லைன்னா ஏதாவது பிளான்ஸ் வந்து இருக்காயா? பிள்ளைகள்லாம் வளர்ந்து வந்தார்கள், தொழிலையும் பங்கு கொண்டார்கள். எனக்கு ஏதாச்சும் ஓய்வு கிடைத்தது. ஆனால் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து தமிழுக்கு ஏதாவது செய்ய, அதுக்காக வள்ளுவரை நான் பிடித்தது. என்ற பொழுதில் பெரிதவக்கம் தன் மகனை சான்றோர் எனக்கு இருப்பார். அம்மாவை வந்து வணங்கும்போது அவர்களை எல்லாம் உயர்த்தி, உன் பிள்ளை நல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை சொல்லணும். அதற்காக நாங்கள் எல்லாரும் இந்த திருவள்ளுவர் சிலை வந்து கொடுத்துருக்கீங்கல்ல நிறையா ஸ்கூல்ஸ்க்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கும், அது பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னையா? அதான் திருவள்ளுவர்
நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்ததாக சொல்லுவேன். அங்கே வள்ளுவர் மாநாடு கோட்டம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அப்படி எல்லா இடமும் பார்த்துருவேன். கலைஞர் அவர்கள் 133 அடி உயரத்தில் கன்னியாகுமரியில் அவர்கள் கிடைச்சினார். அதை பார்த்து பெருமித்து போனோம். நம்ம ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலும் திருவள்ளுவர் சிலை வைக்க வேண்டும். எல்லாம் எங்களது சொந்த செலவிலே வைத்து அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்காவில் மட்டும் 62 சிலைக்கு மேலே வைத்திருக்கின்றேன். அப்படி ஒவ்வொரு நாட்டிலும் செலவிட்டுருக்கேன். அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளையும் இப்போ நான் எங்கே சென்றாலும் என்னை அடையாளம் தெரிந்து கொள்வார்கள். கண்டிப்பாக திருவள்ளுவர் என்றால் என்னை சொல்வார்கள். ஆக அது ஒன்று தொழில் தெரிகிறது. விஜிபி தொழிலெலாம் பண்ணுறாங்க. அதுதான் செலவிப்பது நமக்கு ரெண்டும். ஒன்று தொழில் உணர்வது, ரெண்டாவது தொண்டு செய்யணும். எந்த மனிதனும் தொழில் வளர்த்து தொண்டு செய்யணும். தொழில் செய்யணும். அதில் வருகின்ற வருமானம் மூலமாக தொண்டுகள் செய்யணும். கண்டிப்பாக நாங்கள் பல பேர் படிப்பு தருகின்றோம். இப்படி பல தொழில்கள் எங்களால் முடிந்த அளவு செய்து வேண்டும். அதே நேரத்தில் அம்மாவை நான் பார்த்து கொள்ள வேண்டும். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்பது போல் தாயை வணங்குகிறவன் தரணையெல்லாம் போற்றும். அந்த அம்மாவை நாங்கள் அவர்களது உணவு இல்லாமல் நாங்கள் இருக்கும்போது பட்ட துன்பங்கள் இன்னும் இருக்கின்றது. ஆனாலும் அந்த தாயை மறக்கிறது. சந்தனமான அம்மா பேர். அவர்களை நினைக்க நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு 4 பெண் குழந்தைகள், ஒரு ஆண். எல்லாரும் படித்தவர்கள், வெளிநாடுகள் இருக்கின்றார்கள், உள்நாட்டில் இருக்கின்றார்கள். அவை எங்கள் பிள்ளைகள், என் பிள்ளைகள், அண்ணாச்ச பிள்ளைகள் எல்லாரும் எல்லாம் உயர்ந்த படிப்பில் படித்து நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். நான் தொழிலையும் பார்த்து கொண்டு தொண்டுகளில் நல்ல அளவுக்கு செய்து வருகின்றேன். அது இறைவன் கொடுத்த ஆசை, அம்மா கொடுத்த அருள். அம்மாவை நாங்கள் தினமும் நினைத்து அவர் என்ன இல்லத்தில் பார்த்தால் பெரிய படம் ஒன்று இருக்கு. அதை வணங்கி தொழில் ஆரம்பித்திருக்கிறேன். இப்படி எங்கே போனாலும் சிறப்பான வாழ்வு. ஒரு மனிதனுக்கு இறைவன் 3 கட்டளை நிறைகிறார். ஒன்று பிறப்பு, ஒன்று சிறப்பு, ஒன்று இறப்பு. 3 கட்டாயம் வரும். அந்த தாய் அந்த பிள்ளையை புரட்சிகரமாக வளர்க்கிறார். எல்லா வேலைகளையும் அந்த தாய் தான் செய்கிறார். வள்ளுவர் பெருமான் 3 வார்த்தை அருள், பொருள், இன்பம். அருள் என்றால் உன்னால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய். அருள், பொருள், இன்பம். இன்பம் என்றால் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இதெல்லாம் உழைக்க வேண்டும். உழைத்தால் உயர்வு. ஒன்று இல்லாத ஒரு டீ கடைக்காரன் என்று இந்த நிலைக்கு வந்திருக்கார். உழைக்க வேண்டும். அனைவருக்கும் நம்மளை இந்த உதவிகள் செய்ய வேண்டும். கண்டிப்பாக அந்த உதவிகள் செய்யும் பொழுது நமக்கு எல்லா விதத்தின் நன்மைகள். இப்பொழுதை விட இங்கே துபாயில் 2 விருதுகள் தருகின்றார்கள். ஒன்று அப்துல் கலாம் ஐயா விருது, இன்னொன்று முத்தமிழ் சங்கம் விருது தருகின்றார். விருதுகள் நிறைய வருது. ஆனால்
மனமகிழ்ச்சியோடும் எல்லோரும் அன்பாகவும் முடிந்த அளவிற்கு நாம் எல்லோரும் உதவி செய்தால் நாம் உலகத்திலே நல்லவர்களாக வாழ முடியும். கண்டிப்பாயா, நன்றி ஐயா. ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. அது உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும். தாய் அப்படின்றது தெய்வத்தை நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம பார்க்க முடிகிற தெய்வம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அம்மா தான். நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். அதுதான் உண்மை. அம்மாவையும் அப்பாவையும் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்மளோட வாழ்க்கை நல்லா வெற்றிகரமாக இருக்கும். அதுக்கு ஒரு முன் உதாரணம் நீங்கள். உங்களோட இவ்வளோ நேரம் பேசுனதில் பல விஷயங்களை நான் கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி வியூவர்ஸும் கேட்டிருப்பாங்க. ரொம்ப நன்றி ஐயா, எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம்.